உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஓகே, சோ நீங்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் எழுதி முடிச்சிட்டீங்க. தேங்க்யூ. நான் ஆரம்பிக்க போறது வந்து புருஷோத்தமன் சார், நீங்க அகிலாண்டேஸ்வரி மேம் பத்தி எழுதிருக்கிற பதில்களோட ரெடியா? நான் ஃபர்ஸ்ட் கேட்ட क्वेश्चन, பொண்ணு பார்க்க போனப்போ சார் உங்களை கஷ்டமானது என்ன கேள்வி கேட்டாரு? அதுக்கு நீங்க என்ன பதில் சொன்னீங்க? தண்ணி கிடைக்குமான்னு கேட்டாரு. நான் கேட்டாதான் கிடைக்கும்னு சொன்னேன். கேட்காமலே கொடுக்க அதன மனசான்னு கேட்டேன். வாவ், பொண்ணு பார்க்க வரும்போது இவ்ளோ போல்டான ஒரு பதிலா? ஆனா உண்மையான அழகான ஒரு காதலுக்கு இதுதான் அஸ்திவாரம்னு சொல்லலாம். கேட்காம கொடுக்கிறது தான் மனசு, அதுதான் காதல் அப்படின்னு ரொம்ப அழகா ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. இந்த ஆன்சருக்கு உங்களுக்கு +10 போனஸ் பாயிண்ட்ஸா கொடுத்துட போறேன். ஆல்ரைட், சோ மேம் உடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டோம். 5 out of 6 சார் வாங்கிட்டாரு மேடம். இப்போ உங்க மேல எக்கச்சக்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா எல்லா விஷயமும் கம்ப்ளீட்டா ஃபோக்கஸ்டாக தான் செய்வீங்க நீங்க. சோ சார் பத்தி எல்லா விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் தான் நம்புறோம். சோ சார், உங்களுக்கு கேட்ட கேள்விகள், அதுக்கான பதில்களை பார்க்கலாம். முதல் கேள்வி சார் கேட்டது வந்து, உங்களுக்கு மிகவும் பிடித்த கலர் எது? அதுக்கு சார் நீங்க சொல்லுங்க. மில்க் ஒயிட். மில்க் ஒயிட். அண்ட் மேம் நீங்களும் எழுதிருக்கிறது மில்க் ஒயிட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் சொன்னேன்ல, ரொம்ப ஃபோக்கஸ் தெளிவாக தான் பதில் சொல்லுவாங்க. I'm 200% ஷூர் அடிச்சு தட்டி அவங்க தான் வின் பண்ண போறாங்க பாருங்களேன். கடவுளே மாரியம்மா, அகிலாண்டம்மாவை காப்பாத்து ப்ளீஸ். உனக்கு நெய் விளக்கு போடுறேன். பருப்பு சாதத்துக்கு நெய் கேட்டேன், இல்ல நீ எல்லாமா மாறா. என்னன்னு பாப்போம், டென்ஷனா இருக்கு. சோ ஃபைனல் 6வது கேள்வி, உங்களுடைய நலங்கு ஃபங்க்ஷன்ல குடத்துல இருந்து முதல்ல மோதிரம் எடுத்தது யார்? நான் தான். அப்சல்யூட்லி கரெக்ட். ஆனா ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6 கேள்விகள்ல ஒரு பதில் மட்டும்தான் கரெக்டா எழுதிருக்காங்க. 5 பதில்கள் தவறா எழுதிருக்காங்க அகிலாண்டேஸ்வரி மேடம். உண்மையிலேயே நீங்க ஒரு மேட் ஃபார் ஈச் அதர் கப்பல் அப்படின்னு தான் நாங்க எல்லாருமே நம்புறோம். இது ஒரு வகையில ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட். பட் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் வெற்றியாளர் கண்டிப்பாக நீங்க தான். ப்ளீஸ் லெட்ஸ் கிவ் ஹிம் a big round of applause. இந்த வெள்ளி விழால இது வந்து உங்களுக்கு வெற்றி விழாவாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். பட் அகிலாண்டேஸ்வரி மேம், ஒரு உண்மை எனக்கு தெரியும். 6 கேள்விகள்ல 5 கேள்விகளுக்கு நீங்க தவறான பதில் எழுதியிருந்தாலும் அதோட கரெக்டான பதில்கள் எனக்கு தெரியும். சொல்லிடுவா? நானே சொல்றேன். நீங்க கேட்ட क्वेश्चन நம்பர் 2, கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் முதலா வாங்கி கொடுத்த கிஃப்ட் ரிஸ்ட் வாட்ச். 3rd क्वेश्चन, லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது நான் போட்டிருந்த ட்ரெஸ் புடவை. 4th क्वेश्चन, அவருக்கு என்கிட்ட பிடிச்ச குணம் என்னன்னா மனிதாபிமானம். And 5th question, actually நாங்க முதலா வாங்கின காரோட கலர் ஒயிட். And last, குடத்திலிருந்து மோதிரம் எடுத்தது அவர்தான். எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில் தெரிஞ்சும் கார்டு மட்டும் தவறான பதில் எழுதிருக்கீங்களே, ஏன் மேடம்? நெலங்கப்போ எப்படி அவர் மோதிரம் எடுக்கணும்னு நான் கௌரவமா விட்டு கொடுத்தேனோ, அதே மாதிரி இன்னைக்கு அவர் தான் ஜெயிக்கணும்னு நான் விட்டு கொடுத்தேன். புருஷனை ஜெயிக்க வச்சு பாக்குறது தான் ஒரு நல்ல பொண்டாட்டியோட அடையாளம். இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அம்மா அப்பா கொடுத்த செம்பருத்தி பூ. அவங்க காதல் மாதிரியே இதுவும் பத்திரமா இருக்கு. அவங்களோட காதலை அவங்களுக்கே கிஃப்டா தர்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். டேய் கணேசா, அங்க பாருடா செம்பருத்தி பூ. என்ன மாதிரியே அவங்களுக்கும் செம்பருத்தினா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அதுக்கு நாளைக்கு வேணா ஸ்கூலு காலேஜ்ல லீவ் விட்டுலாமா? எனக்கு பிடிச்சது அவங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு உனக்கு பொறாம. கிஃப்ட் எல்லாம் கொடுக்கறாங்கடா.
ஹாப்பி ஆனிவர்சரி. சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார். Thank you. அகிலா, என்ன சர்ப்ரைஸ் இதுன்னு பாருங்க. பிரிச்சு பாருங்கப்பா, பிரிக்கலாம். பாருங்க, பிரிக்க சொல்றாங்க. Wow, it's beautiful, Congratulations. Thank you Darshini. so much. Thank you. உங்களோட அடுத்த வெட்டிங் டேக்கு உங்க 2 பசங்க பக்கத்துலயும் உங்க மருமகளும் இருக்கணும்னு என்னோட ஆசை. அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். Thank you. Thank you so much. பாத்தீங்களா, அகிலாண்ட வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு பொண்ணு ரெடியா இருக்குன்னு பொடி வச்சு பேசுறா. அவங்களாவது பொடி வச்சு பேசுறாங்க, நீ வெடியில வைக்கிற. வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வெடிக்கும் பாருங்க. வாய மூடு. நல்ல நாள் அதுமா என்னது? நீங்க சும்மா இருங்க. ஐஸ்வர்யா, அம்மா ஆன்ட்டி அங்கிள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சரிம்மா. ஆண்டி என்ன நல்லா நல்லா பண்ணுங்க. நல்லதுமா. ஐஸ்வர்யா, என்ன படிச்சிருக்க? MBA in marketing gold medalist from IIM. இப்போ ஐஸ்வர்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட MD-ஆ இருக்கேன். என்னோட ஒரே ஒரு டார்கெட் ஆதித்யாக்கு ஈக்குவலான ஒரு பிசினஸ் உமன் ஆகணுங்கிறது தான். குட். எப்பவுமே டார்கெட் இருக்கணும். ஆனா அந்த டார்கெட் அச்சீவபிளா இருக்கணும். ஐஸ்வர்யா, meet my sons. This is Aditya ஹாய். ஹாய். and that is Arun. ஹாய். அருண், ஐஸ்வர்யாவை கூட்டிட்டு போய் எல்லா ரிலேட்டிவ்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணு. ஓகேம்மா. Go. அங்க பாருடா, நம்ம அப்பாவை திட்டினவ கூட பேசிட்டு வராருடா. சொந்தக்காரியா இருப்பா, விடுக்க. அந்த பொண்ணு பேசுறது சின்னையாக்கு பிடிக்கல போல. அங்க பாரு எப்படி நெளிறாருன்னு. Actually, you know what? My target is to achieve a lot and become a great business lady. You know, I completed my higher studies in London and I'm just back. And you know what? I got ஆஹா, இங்கிலீஷ் பட ஸ்டைலில் கிஸ் அங்கே வெயிட்டிங். இவ வேற இங்கிலீஷ் டியூஷன் எடுத்துட்டு இருக்காளே. ஐயோ, என்ன பண்ணுறது? சமாளிப்போம். எஸ்கியூஸ் மீ, 1 minute ப்ளீஸ். Yeah. எஸ் சார். வாவ், தேங்க்யூ ஸோ மச். நவ் இமிடியட்லி ஐம் கம். யா ஓகே சார். ஐஷு, இம்பார்ட்டண்டான கால். நான் பேசிட்டு வந்துடுறேன். அங்கே ஐஸ்கிரீம் இருக்கு, சாப்பிட்டு நான் வந்துடுறேன். Yeah, Okay. Okay. சார், ஹலோ சார். ஆமாம் சார், 5 கோடி ப்ராஜெக்ட். ஆமாம் சார், ஐம் கமிங் சார். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.